திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள் ஆவலோடு நாம் மறுபடியும் ஆட்சி அமைத்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். விரைவிலே மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அமையப் போகிறது. மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அதைவிட தூத்துக்குடிக்கு இன்னும் பல வளர்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை அது நமக்கு உருவாக்கி தரும். சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிவிச்சதுல கொஞ்சம் சலசலப்பு இருக்கு. எந்த வேட்பாளரை மாற்றி அறிவிக்கும் பொழுதும் சில நேரங்களிலே கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் மனத்தளர்வு இருக்கும். ஆனால் எல்லோருமே கூட்டணி பேசும் பொழுது கூட சில சர்ச்சைகள் உருவாகும். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், நாம் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள். அதனால் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவோம், வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம். அதே போலதான் எந்த பகுதியிலே ஒரு புதிய வேட்பாளரை நாம் அறிவிக்கும் பொழுதும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாக அத்தனை பேரும் இணைந்து பணியாற்றி வெற்றியை அவர் ஒன்னே பதில் சொல்லணும். பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டா நிச்சயமா தேசிய அளவை விட தமிழ்நாட்டில் மிக குறைவாகத்தான் எந்த குற்றங்களாக இருந்தாலும் இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக குற்றங்கள் நடைபெறும் அவங்கள விட குறைவா இருக்கு, குற்றங்கள் இருக்கலாம், பரவாயில்ல நான் சொல்ல வரல. குற்றங்கள் நடந்தால் கூட அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்ற அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இன்று கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள், இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விரைந்து தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் குற்றங்கள் அதிக அளவில் நடக்கின்றன. குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது பாஜக அரசு என்று திமுகவின் துணை பொதுச் செயலர் கனிமொழி கூறியுள்ளார். தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைவு. குற்றங்களை குறைப்பதற்காகவும் குற்றங்கள் மீதும் திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கனிமொழி கூறியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.